இந்த வீடியோ ஆஸ்திரேலியா சிட்னியில் முக்கியமாக பார்க்க வேண்டிய இடங்களை பற்றி தான். நாங்கள் சிட்னி போயிருந்த நேரம் இந்த வீடியோ எடுத்துனாங்க. சிட்னி ஆஸ்திரேலியாவில் சவுத் ஈஸ்ட் பக்கத்தில் இருக்குது, ஒரு பெரிய சிட்டி. அதோட இது உலகத்திலேயே உள்ள ஒரு சின்ன கண்டம், அதோட ஒரு தீவும். இதுதான் ஆஸ்திரேலியா நாட்டின் தேசிய கொடி. அதோட இதில் இருக்கிற இந்த 6 நட்சத்திரமும் ஆஸ்திரேலியா நாட்டுக்கு மேலே இருக்கிறதாம், அதால் அதையும் இதில் கீறி இருக்கணும். இதுதான் ஆஸ்திரேலியா பூர்வீக மக்களின் தேசிய கொடி. மேலே இருக்கிற கருப்பு பூர்வீக மக்களை குறிக்குது, நடுவில் இருக்கிற மஞ்சள் வட்டம் சூரியனை குறிக்குது, கீழே இருக்கிற சிவப்பு நிலத்தை குறிக்குதாம். அதோட இந்த கொடியை இங்கே ஆஸ்திரேலியாவில் நிறைய இடங்களில் பார்க்கலாம். அதோட இந்த நாட்டு காசு ஆஸ்திரேலியன் டாலர். இந்த நாட்டில் 27 மில்லியன் மக்கள் வாழ்கிறார்கள். அதில் 1 மில்லியன் பூர்வீக மக்கள். அதோட சங்ககால தமிழ் நூல்களில் குமரிக்கண்டம் என்று சொல்லி ஆஸ்திரேலியாவுக்கும் இலங்கை இந்தியாவோட சேர்ந்து அப்படியே இருந்ததாகவும் பிறகு தண்ணியில் மூழ்கினதாகவும் சொல்லப்படுகிறது. ஆஸ்திரேலியா நாட்டு வரலாறின்படி பூர்வீக மக்கள் இங்கே 65,000 ஆண்டுகளுக்கு முதல் குடியேறினதாக நம்பப்படுகிறது. அதுக்கு பிறகு வெள்ளையர் 1606ஆம் ஆண்டு முதல் வந்திருக்கணும். அதுக்கு பிறகு 1770 தான் பெரிய படையோட இங்கிலாந்தில் இருந்து குடியேற தொடங்கியுள்ளார்கள். அதுக்கு பிறகு இங்குள்ள பூர்வீக மக்களை கொலை செய்து அவர்களை அழிக்க முயன்றுள்ளார்கள். கிட்டத்தட்ட 1788 1930 மட்டும் 10,000க்கும் மேற்பட்ட பூர்வீக மக்களை கொலை செய்துள்ளார்கள். இதை பற்றி நீங்கள் இன்னும் நிறைய தெரிய வேணுமெண்டா இணையதளத்தில் இதை பற்றியெல்லாம் நீங்கள் போய் படிக்கலாம். இதுதான் சிட்னி. அவ குடியேற டைமில் இப்படித்தான் இருந்தது. அதோட தமிழாக்கள் வாழுகின்ற இடம், கடைகள், தமிழ் கடைகள், அதுங்க ஒரு முருகன் கோயில் இருக்குது, அதுக்கும் நாங்கள் போனாங்க. அது எல்லாத்தையும் உங்களுக்கு இந்த வீடியோவில் விளக்கமாக பார்க்கலாம். அதோட இந்த சிட்னி ஓப்ரா ஹவுஸும் ஒரு ஃபேமஸ் டூரிஸ்ட் அட்ராக்ஷன். இப்படி இது பகல்லையும் வடிவாக இருக்கும், இரவிலையும் வடிவாக இருக்கும். நியூ இயர் டைமில் இது கிட்டத்தான் அந்த ஒரு பக்கத்தில் ஒரு பிரிட்ஜ் இருக்குது, அதில் இருந்து நிறைய வான வேடிக்கைகள் எல்லாம் செய்வினோம். நியூ இயர் டைம் வந்தாலும் இதை வடிவாக பார்க்கலாம். பின்னுக்கு தெரிகிறதான் அந்த ஓப்ரா ஹவுஸ். இதுதான் சிட்னி ஹார்பர் பிரிட்ஜ். இதுவும் ரெண்டும் பக்கத்தில் இருக்குது. இது ரெண்டும் தான் சிட்னியில் ஒரு முக்கியமான டூரிஸ்ட் அட்ராக்ஷன். கூட இங்கே வந்தால் இதைத்தான் கூட போய் பார்க்குறத. இதெல்லாம் நாங்கள் போய் பார்த்துனாங்க, உங்களுக்கு அதை காட்டுறேன். அதோட பண்டாய் பீச் என்று சொல்லி வேர்ல்ட் ஃபேமஸ் பீச் உண்டு. இதையும் நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு விளக்கமாக காட்டுறேன். இதுவும் ஒரு முக்கியமான இடம். அதோட இது ஃபெதர்டேல் வைல்ட் லைஃப் பார்க்குன்னு சொல்லி இங்கே நிறைய ஆஸ்திரேலியன் நாட்டு மிருகங்கள் எல்லாம் இருக்குது. அதையும் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் காட்டுறேன். இதுதான் சிட்னி சிட்டி சென்டர் பேர்ட் ஐ வியூ. இதில் பார்த்திங்கன்னா ஓப்ரா ஹவுஸ், பிரிட்ஜ் எல்லாம் ஒரே கிட்ட தான் இருக்குது. நாங்கள் பாலியில் இருந்து சிட்னிக்கு ஃப்ளைட்டில் நாங்கள் சிட்னியில் கிங்ஸ்போர்ட் ஸ்மித் ஏர்போர்ட் தான் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். அதில் தான் இறங்கினாங்கள். இதுதான் இந்த ஏர்போர்ட். நைட் டைமில் நாங்கள் இங்கே ஆஸ்திரேலியாவுக்கு வர முதல் ஆன்லைனில் ETA உண்டு, எலக்ட்ரானிக் ட்ராவல் அத்தாரிட்டி என்று சொல்லி அதை அப்ளை பண்ணித்தான் நாங்கள் 20 ஆஸ்திரேலியன் டாலர் பே பண்ணணும். அது ஈஸியாக நீங்கள் பாஸ்போர்ட்டை ஸ்கேன் பண்ணிவிட்டு வெளியில் வரலாம். நாங்கள் இங்கே சிட்னிக்கு ஃப்ரெண்ட் ஒரு ஆளோடு தான் நின்னாங்கள். நாங்கள் அடுத்த நாள் வெள்ளன எழும்பி சிட்டி சென்டருக்கு தான் நாங்கள் இப்போ போய்கொண்டிருக்கிறோம். இங்கே கூடுதலாக பிரிட்டிஷ் இங்கிலாண்டில் இருக்கிற மாதிரி தான் நிறைய பில்டிங்குகள் இருக்குது. 2வது பிரிட்டிஷ் கொலனியாக இருந்தது. அதோடு நீங்கள் ஏர்பிஎன்பி அல்லது ஹோட்டலில் நின்றா இந்த பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் நிறைய இருக்குது, ஊபர் இருக்குது. ஈஸியாக நீங்கள் இடம் போய் பார்க்கலாம். அப்படி நீங்கள் சிட்டிக்கு நின்றீங்கன்னா இன்னும் ஈஸியாக நடந்து போய் நிறைய இடங்களை பார்க்கலாம். நாங்கள் முதல் போனது நார்த் சிட்னி, அதாவது அந்த ஹார்பர் சென்டருக்கு மெட்ட பக்கம். இங்கே இருந்து தான் இந்த சிட்னி ஹார்பர் பிரிட்ஜ் ஒரு பக்கம் போகுது சிட்டிக்குள்ளே. இப்போ இந்த ரெண்டு பார்த்தா அங்கே சிட்டி ஒரு வித்தியாசமாக தெரியும், ஒரு விதமாக பார்க்கலாம்ன்ட்டு தான் நாங்கள் முதல்ல இங்கே நிற்கிறோம். இதை பார்த்திங்கன்னா இதான் இந்த கடல் இது உள்ளுக்க வார இதில் இந்த ஹார்பர் பிரிட்ஜ். அங்கே தெரிகிறது ஓப்ரா ஹவுஸ். இதில் இங்கேண்டா அப்படியே பின்னுக்கு உங்களுக்கு இந்த சிட்டின்ற வியூ எல்லாம் தெரியும், இந்த ஹை ரைஸ் எல்லாம். இதுதான் இந்த ஃபேமஸ் சிட்னியில் இருக்கிற சிட்டி சென்டரில் இருக்கிற பில்டிங்குகள். ஓப்ரா சென்டர் பின்னுக்கு பெருசாக ஃபுல்லாக தெரிகிற மாதிரி படம் எடுக்க வேணுமென்னா நீங்கள் இந்த இடத்துக்கு தான் வர வேணும். இதில் தான் அப்படியே வடிவாக தெரியும். இது கிட்ட நின்று எடுத்தால் அந்த முழு ஓப்ரா ஹவுஸும் படத்தில் வராது. அதில் தான் நாங்கள் இங்கே வந்திருந்தாங்க. அதோட இதுவும் ஒரு வடிவான பார்க் மாதிரி எல்லாம் செய்து வச்சிருக்கணும். இதுதான் இந்த பிரிட்ஜுக்கு கீழே இப்போ நாங்கள் நிற்கிறோம்.
இது இந்த நோர்த்தில் இருந்து அப்புறம் அங்கால கீழே சவுத்துக்கு போகுது. இந்த இதில் பார்த்திங்கன்னா இதில் 2 பக்கம் சைடில் படி இருக்குது. இந்த ஆர்ச் மாதிரி இருக்கிற மேலாலையும் ஏறி போகலாம். ஆனால் கஷ்டப்பட்டு தான் ஏறணும். அதுக்கு மெலோ பண்ணி அதால் ஏறி அப்புறம் நீங்கள் மற்ற பக்கம் போகலாம். அதில் ஏறி நின்று இந்த வியூவும் பார்க்கலாம். இது பேர்ட் ஐ வியூ. அங்கே பார்த்திங்கன்னா நிறைய போட்டுகள் நிற்குது. இங்கே வந்து நியூ இயர் டேக்கு இந்த பிரிட்ஜில் தான் ஃபயர் ஒர்க் வான வேடிக்கை எல்லாம் செய்வினோம். இதை பார்க்குறதுக்கே நிறைய ஆட்கள் இங்கே நியூ இயர் டைமுக்கு வாரவை நல்ல வடிவாக இருக்கும். அதோட கூடுதலாக உலகத்திலேயே முதல் நியூ இயர் நியூசிலாந்து பிஜி இங்கே தான் துவங்குறது. அதால் இங்கே வந்து முதல் நீங்கள் வேறு நாடுகளில் இருந்தாலும் டிவியில் முதல் பார்க்குறது இந்த நாட்டில் இருக்கிற நியூ இயரை தான். இதை பார்த்துட்டு நாங்கள் இனி இந்த மற்ற பக்கம் இந்த இதுக்கு பிரிட்ஜுக்கு மேலால் மற்ற பக்கம் போகலாம். மேலால் போனால் சிட்னி சென்டருக்கு போகலாம். இப்போ நாங்கள் இந்த பிரிட்ஜின் மற்ற பக்கம் நோர்த்லாம் நிற்கிறோம். ஆனால் மற்ற பக்கம் அதில் ஒரு பார்க் மாதிரி இருந்தது, அந்த பக்கம் இப்போ வந்து நிற்கிறோம். இப்போ அங்கால ஓப்ரா ஹவுஸ் இன்னும் தூரத்தில் தெரியுது. இதில் இப்படி வடிவாக புல்லெல்லாம் செய்து பார்க் மாதிரி செய்திருக்கணும். இதான் இந்த பிரிட்ஜ் மற்ற பக்க வியூ. இதில் மேலே பார்த்திங்கன்னா அந்த ஆஸ்திரேலியா இந்த தேசிய கொடியும் பக்கத்தில் வேற பூர்வீக மக்களின் தேசிய கொடியும் அதில் இருக்குது. இதுதான் இங்கே சிட்னி இந்த ஃபயர் என்ஜின். இது அங்கால தெரிகிறது டவுன் சிட்டி சென்டர். அதோட இங்கே வந்து நார்மலாக யூரோப் நார்த் அமெரிக்கா அங்கே எல்லாம் சம்மராக இருக்கேக்க இங்கே விண்டராக இருக்கும். இங்கே விண்டராக இருக்கேக்க அங்கே சம்மராக இருக்கும். இதுதான் இங்கே சிட்டியில் இருக்கிற பெரிய ஒரு டவர். இப்போ நாங்கள் அந்த பிரிட்ஜுக்கு மேலால் மற்ற பக்கம் சிட்டி சென்டரை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். போகிற வழியில் இப்படி 2 பெரிய இதில் சிமெண்டில் செய்த இது இருக்குது. அப்புறம் மிச்சம் முழுக்க அப்படியே இரும்பு கம்பிகளால் செய்தது. அப்படியே மேலே இருந்து அப்படியே இப்படி ஒரு போ மாதிரி இப்படி ஒரு வில்லு மாதிரி அதில் இருந்தால் அப்படியே தொங்கி இந்த ரோட்டு தொங்கி கொண்டு நிற்குது. கீழே தான் இந்த சிட்னி ஹார்பர் இருக்குது. இது வந்து பெரமட்டாண்ட ஒரு ஆறு தான் வந்து தஸ்மேனியன் சி இன்லெட்டோடு அப்படியே சேருதான். இப்போ அங்கால தெரிகிறது சிட்டி சென்டர். இதேமாதிரி ஒரு இப்போ உங்களுக்கு வீடியோவில் தெரியுது தெரியல, நல்ல வடிவாக இருக்குது, வித்தியாசமாக ஒரு கான்க்ரீட் ஜங்களுக்கு போன மாதிரி. அதோட சிட்னி வந்து ஒரு பிஸியான ஒரு சிட்டி. நாங்கள் வந்து ஒரு மத்தியானம் ஒரு 10:30-11 போல் நெஞ்ச இப்போ வந்தாங்க. அதால் அவ்வளவு பெருசாக டிராஃபிக் இல்லை. இப்போ இந்த பக்கத்தால் இதில் முதல் சைட்டில் இந்த லெஃப்டால் வந்தால் சிட்டி சென்டருக்கு வரும். அதோட இங்கே வந்து கார் வந்து இங்கிலாந்து மாதிரி ரைட் ஹேண்ட் டிரைவ். இப்போ நார்த் அமெரிக்காவில் இருக்கிற மாதிரி இல்லை. இதில் பார்த்திங்கன்னா ஒரு காருக்கு மேலே ஒரு கல் விழுந்த மாதிரி ஒரு ஆர்ட் ஒர்க் மாதிரி செய்து வச்சுருக்கணும். இப்போ நாங்கள் வந்து அந்த பிரிட்ஜிൻ്റെ மற்ற பக்கத்துக்கு வந்துட்டோம். அந்த பிரிட்ஜுக்கு மேலால் வந்து இப்போ கீழே இறங்கி ஓப்ரா சென்டர் இருக்கிற பக்கம் வந்துட்டோம். இதுக்கு தான் இந்த சிட்டி சென்டரும் இருக்குது. இதுக்கு அப்படியே நடந்து நிறைய இடங்களை நீங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு தெரிகிறது ஓப்ரா சென்டர். இதில் அப்படியே நடந்து போய் நீங்கள் அதில் 2 ஓப்ரா சென்டரையும் பார்க்கலாம். அதோட ஆஸ்திரேலியாவுக்கு இன்னொரு பேரும் இருக்குது, டவுன் அண்டர் ஒரு நிக் நேம் மாதிரி. சில பேர் கூடுதலாக அந்த இப்போ யங் ஜெனரேஷன் அப்படித்தான் டவுன் அண்டர் போகிறோம் அப்படின்னு தான் சொல்கிறத. இப்போ இது இந்த பேர்ட் ஐ வியூ மற்ற பக்கத்தில் இருந்து பார்க்க அங்கால சிட்டி சென்டர் தெரியுது. இது வந்து ஓப்ரா ஹவுஸ். இப்போ நாங்கள் ஓப்ரா ஹவுஸு கிட்ட வந்துட்டோம். இதுலேயும் இப்படியே நல்ல வடிவான இதில் இரும்பில் இப்படி ஆர்ட் ஒர்க் மாதிரி எல்லாம் செய்து இப்படி ஒரு பென்ஸ் மாதிரி இப்படி வேலி மாரியாக்கள் தண்ணி கப்பலாமல் செய்து வச்சிருக்கணும். மேலே அந்த பிரிட்ஜ். நம்மளாம் நீங்கள் சிட்னியை பார்க்குறோன்னா உங்களுக்கு குறைஞ்சது சிட்னி சென்டர் அடி பார்க்குறதுக்கு ஒரு நாளில் சும்மா அப்படியே இப்போ நாங்கள் இந்த வீடியோவில் இந்த மாதிரி பார்க்கலாம். வடிவ சிட்டிக்கு 2 பார்த்தால் ஒரு 3-4 நாள் 2 பார்க்கலாம். இது ஓப்ரா சென்டர் வந்து இப்படி மேலே இருந்து பார்த்தா இப்படித்தான் இப்படி வித்தியாசமாக செய்திருக்கணும். இது பிரிட்ஜுக்கு பக்கத்துலேயும் இப்படி இந்த ஹார்பர் சென்டரில் இப்படி எல்லாம் இறங்கி நின்று நீங்கள் இந்த இப்படி ஜால போய் நின்று படம் எல்லாம் எடுக்கலாம். அதோட இப்போ இந்த இடத்துல இப்போ யாராவது போட் வச்சுருக்கிறவை ஆக்களை கொண்டு வந்து முதல்ல இறக்கி விடுறதுக்கு மாதிரி தான் அதில் இதான் இருக்கணும். இந்தபடி இந்த 2 பக்கமும் இப்படி கல்லுகளால் தான் இப்படி 2 பக்கம் இப்படியே வடிவை காட்டி இருக்கணும், அந்த தண்ணி அரிக்காமல். இது ஓப்ரா சென்டர். இன்னொரு பக்கம் பேர்ட் ஐ வியூ இப்படி இரவட்டம் மாதிரி. அதால் அப்படியே நடந்து வந்து நின்று நீங்கள் இந்த இன்லெட்டை பார்க்கலாம்.
உடைப்பு இது கீழே நிற்க மேலாலே அந்த கார்கள் போகிறது நல்ல சத்தமாக கடக்கடக்கன்னு அந்த பிரிட்ஜுக்கு மேலே போகிறது கீழேயே சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கு. இப்போ நீங்கள் விருப்பம் வேண்டாம் ஈவினிங்கும் இந்த இதுக்குள்ளே நின்றீங்கண்டா ஈவினிங் வந்தீங்கண்டா இப்படி லைட் எல்லாம் போட்டு இந்த ஓப்ரா ஹவுஸ் இந்த பிரிட்ஜுக்கெல்லாம் நல்ல வடிவாக இருக்கும். ஒரு வித்தியாசமாக பகலில் பார்க்குறத விட அப்புறம் இரவில் இந்த ஓப்ரா ஹவுஸில் இப்படி லேசர் இதில் இப்படி இதுகளெல்லாம் லைட் எல்லாம் போடுவினோம். அதையும் நீங்கள் பார்க்கலாம் ஈவினிங் வந்தீங்கண்டா இருந்தா பிறகு. அதோட நீங்கள் பயர்வர்க் பார்க்குறதாண்டா நீர் டைமுக்கு வந்தீங்களா ஆனால் சரியான விலையாக இருக்கும் ஹோட்டல்கள் அதையும் பார்க்கலாம். அதோட இந்த பக்கத்துலேயும் அழகாக அப்படி பாக்கள் மாரி இப்படி புல்லுகள் எல்லாமே தண்டு இப்படி பாம்ட்ரி ஒரு வித்தியாசமான ஒரு தென்னை மரம் பெனமரம் மாதிரி ஒரு பாம்ட்ரின்றவையாம் அதெல்லாம் இங்கே இருக்குது. அதோட இங்கே குரூஸ் ஷிப்பும் வாரது சீசனுக்கு இதில் வந்து இதெல்லாம் ஒரு இடத்துல அங்கால குரூஸ் ஷிப் நிற்கும். அங்கால போனால் அந்த குரூஸ் ஷிப் டெர்மினல் இருக்குது அந்த பின்பக்கம் அங்கால மெட்ட பக்கம். அதில் அப்படி அங்கே அப்புறம் பார்த்துட்டு காரில் போய்க்க இதில் ஒரு வேறு ஆஸ்திரேலியன் நேவின்ற ஒரு கப்பலும் இதில் இருந்தது. இதில் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு குரூஸ் ஷிப் உண்டு. இந்த நாங்கள் ரெண்டு நேரம் வந்திருக்குது. அப்படியே அந்த சைட்லேயே அப்படியே பார்க் பண்ணியிருப்பினோம். இங்கேயும் வெதர்கள் இருந்தால் போல் நாங்கள் வரைக்கும் நல்ல சூப்பர் வெதராக இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா டக்குண்டு கொஞ்சம் மழை தூருது. இது அந்த ஓப்ரா ஹவுஸ் இந்த முன்பக்கம். இதில் ரெண்டெல்லாம் படம் எடுக்கிறதுக்கு இந்த சீனரி வடிவாக இருக்குது. அதெல்லாம் நான் சொன்ன மாதிரி நீங்கள் நோர்த் பக்கம் போனீங்களா அதில் ரெண்டு வடிவாக படம் எடுக்கலாம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா இதில் இன்னொரு வித்தியாசமான ஒரு கட்டிடம் ஒன்று இருக்குது. இது வந்து இங்கே இருக்கிற ஒரு பழைய பில்டிங். இதை குயின் விக்டோரியா பில்டிங்ன்றது அங்கால தெரிகிறது. அந்த அதில் தெரிகிற பில்டிங் இதுவும் பல முந்தி கட்டினவையாம் அந்த பிரிட்டிஷ் அந்த வந்த டைம். இதுவும் இந்த பிரிட்டிஷ் ஆர்கிடெக்சர் படி கட்டியிருக்கணும். இந்த ஸ்டெயின் கிளாஸுகள் கலர் கிளாஸோட. இப்போ இதை நாங்கள் பார்த்துட்டு அடுத்ததாக போகிறது எங்களோட தமிழாக்கள் இருக்கிற ஏரியாவுக்கு இந்த தமிழ் கடைகள் கோயில்கள் இருக்கிற இடம். இங்கே வந்து கிட்டத்தட்ட 30,000 தமிழாக்கள் இருக்கணும். கூடுதலாக இந்த ஒரு ஏரியா இருக்குது அந்த தமிழ் கடைகள் இருக்குது அதை சுற்றி தான் இருக்கணும். இதுதான் அந்த ஏரியா. இதில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட யாழ்ப்பாணம் எங்களுடைய நியூ மார்க்கெட் மாதிரி இதுக்குள்ள எப்படி ஒரு ரோட்டில் 2 பக்கமும் தமிழ் கடைகள் தான். நிறைய தமிழ் கடைகள் இருக்குது. இதுக்கு வந்தீங்கன்னா கிட்டத்தட்ட யாழ்ப்பாணத்துக்கு நிற்கிற மாதிரி தான் நிறைய தமிழாக்கள் கலப்பினம் தமிழ் பாட்டுக்கள் அப்படியே இதுக்குள்ளே வந்தால் ஒரு கிட்டத்தட்ட யாழ்ப்பாணத்தில் நிற்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. இப்போ நாங்கள் இதில் இந்த ஆனந்த பவன் என்று சொல்லி இதில் வந்து நல்ல ரோல்ஸுகள் இதுகள் எல்லாம் இங்கே ஃபேமஸாகும். அதோடு இங்கே ஆடுகள் வந்து அப்படியே வெளியில் புல் மேய்ஞ்சு வளர்கிறபடியால் அந்த ஆட்டிறைச்சி கிட்டத்தட்ட எங்களோட இளங்கரைச்சி மாதிரி கொஞ்சம் நல்ல டேஸ்ட்டாக இருக்குமாம். இங்கே பார்த்திங்கன்னா கூடுதலாக எல்லாம் வேண்டலாம். எல்லா விதமான ஸ்நாக்குகளும் அதோட சாப்பாடு எல்லாம் புட்டு இடியப்பம் இதில் பார்த்திங்கன்னா வடை பக்கோடா ரோல்ஸ் கட்லெட் அண்ட் அப்படியே நிறைய வச்சிருக்கணும். இது வந்து சிட்னி மெரினா டைனிங் அண்ட் டேக் அவேன்ற ஒரு கடை. இதில் பார்த்திங்கன்னா எல்லாம் அப்படியே நீங்கள் கிட்டத்தட்ட டொரண்டோ மாதிரி வராது ஆனால் கிட்டத்தட்ட அப்படித்தான் அதே மாதிரி கொஞ்சம் சின்ன ஏனெண்டா டொரண்டோவில் எக்கச்சக்கமான தமிழாக்கள் இருக்கணும். இங்கே வந்து கிட்டத்தட்ட 30,000 இருக்கிறபடியாக அதுக்கு தக்க மாதிரி ஒரு இடத்துலேயே இந்த இதுகள் இருக்குது நியூ மார்க்கெட் மாதிரி. அதோட இங்கே கறிகளும் எல்லாம் பார்த்திங்கன்னா முட்டை கறி ஆட்டிறைச்சி கோழி இறைச்சி அண்ட் அப்படியே வித்தியாசமான கறிகளும் செய்து வச்சிருக்கணும். நீங்கள் விருப்பமானதை வேண்டி கொண்டு போகலாம். கூடுதலாக சமைக்க டொரண்டோ மாதிரி சமைக்க தேவையில்லை. பார்த்திங்கன்னா இடியப்பம் புட்டு எல்லாம் வச்சிருக்கணும். பூக்கடை இருக்குது இங்கே. அப்படி இந்த முழுக்க அப்படித்தான். இங்கே அங்கால ஆனந்தவன் பூக்கடை இதில் போஸ்ட் ஆஃபீஸ் ஒரு சின்ன ஒரு இடத்துக்கு தேவையான சகல இதுவும் இருக்குது. அதோட இதில் வந்து மீன் சந்தி ஒன்று இருக்குது. இதுவும் தமிழாக்களுடைய இங்கேயும் ஃப்ரெஷ்ஷாக மீன் எல்லாம் வேண்டலாம் வட்டி தருவினம். இதில் பார்த்திங்கன்னா எல்லா விதமான மீனும் இலங்கையில் வேண்டக்கூடிய மீன் எல்லாம் இருக்குது. சீலா முரல் அரக்குலா அண்டு கிங்ஃபிஷ் சகலதும் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா கிங்ஃபிஷ்ஷாக இருக்குன்னு நினைக்கிறேன். அதோட இறால் நண்டு இந்த இலங்கை நண்டு ப்ளூ கிராப் சுறா தூணான்னு சொல்லி சகலதும் இங்கே இருக்காம். நீங்கள் அப்படியே வேண்டிக்கொண்டே நீங்கள் க்ளீன் பண்ணி செய்கிறாண்டாலும் செய்யலாம். இஞ்ச கேட்டால் அவையெல்லாம் க்ளீன் பண்ணி வெட்டியும் தருவினோம். இதெல்லாம் இந்த கனவை பெரிய வித்தியாசமான நண்டுன்ற கால் இப்படி நிறைய வச்சிருக்கணும். இது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன முரல் இதுக்கு பக்கத்தில் அங்கால போனால் அப்புறம் அங்கால இன்னொரு ரெஸ்டாரண்ட் இருக்குது நகைக்கடை இருக்குது. அப்புறம் இந்தியாவில் பல்பொருள்
க்ரோசரி ஸ்டோர் மாதிரி. இங்கேயும் முழுக்க தமிழாக்கள்னு தான். இதுக்கு இதில் இப்படி ஒரு 4 சந்தி ஒரு சந்தி இருக்குது. அதில் அப்படியே அப்படி 4 பக்கமும் எல்லாம் தமிழாக்கள்ன்ற கடை தான். அப்புறம் இதில் பார்த்திங்கன்னா இந்தியன் அண்ட் ஸ்ரீலங்கன் ஆர்த்தி ஸ்பைஸ் அண்டு இதுவும் தமிழாக்கள்ன்ற கடை தானே. இங்கேயும் எல்லா மரக்கறி எல்லா ஸ்பைஸுகள் எல்லாம் இங்கே வேண்டலாம். சிட்னியில் இருக்கிறக்கு இதுதான் ஜாழ்ப்பாணம் மாதிரி. அவை இங்கே இது கிட்டத்தான் கூடுதலான ஆட்கள் இருக்கணும். சில பேர் கொஞ்சம் தள்ளி இருக்கணும். அதில் இருந்து இங்கே வந்து சாமான் பண்ணி கொண்டு போகணும். இது வந்து என் ஃப்ரெண்டு நாய்க்குட்டி, அதாவது பப்பி ஒரு 4 மாதம் தான் இருக்கும். அது செலரி சாப்பிடுது. அது முதலே பழக்கி இருக்கணும். அதுக்கு செலரி விருப்பமாக ஒரு செலரியை தண்டை அப்படியே கொடுக்க சாப்பிட்டு கொண்டிருக்கு. அதோடு இங்கே வந்து முருக்க மரம், கருவேப்பமிலை மரம், அப்படி நிறைய தேசிக்காய் மரம் எல்லாம் நிறைய இங்கே இருக்குது ஆஸ்திரேலியாவில். கூடுதலாக எல்லா தமிழக வீட்டையும் கூடுதலாக உலகம் இருக்கும். முருக்க மரம், கருவேப்பமிலை மரம், தேசிக்காய் மரம், ஒரேஞ்ச் மரம் எல்லாம். அதோட இங்கே நல்ல பெரிய காய்களும் காய்க்குமாம். அதோட சில பேர் வாழையும் வச்சிருக்கணும். சில பேர் வாழையும் குலையெல்லாம் போடுறது. இது வந்து கருவேப்பமிலை மரம். அதோட இந்த கருவேப்பமிலை வந்து நல்ல வாசம். சிலோனில் இருக்கிற கருவேப்பமிலை மாதிரி இங்கே கனடாவுக்கு வர்றது சில வேளை வாசமே இருக்காது. கூடுதலாக இங்கேருந்து வெளிநாட்டுக்கெல்லாம் கருவேப்பமிலை முருகங்க அனுப்புகிறவையாம். இதுதான் இந்த சிட்னியில் இருக்கிற முருகன் கோயில். இதுக்கு நாங்கள் அப்புறம் பின்னேறம் போல் வந்த நாங்கள். இதுவும் ஒரு வித்தியாசமாக ஒரு இப்படி நிறம் ஒரு கலர்லாம் இப்படி ஒரு லைட் ப்ரௌன் கலரில் தான் இப்படியே எல்லா இடத்துக்கும் பெயிண்ட் அடிச்சிருக்கணும். இதுவும் இலங்கை தமிழர்களால் தான் கட்டி நடத்தி வரதை சொல்லினோம். இதுக்கு வந்து தேர் இருக்குதாம் இந்த இதில். இந்த வழி வீதி. அதில் அப்படி வந்தீங்கன்னா அதோட அப்படி இதில் ஒரு வீதியில் ஒரு பக்கத்தில் இப்படி விளக்கரிக்கிறதுக்கு வச்சிருக்கணும். இதில் தெரிகிறது மண்டபம். இங்கே அந்த சாப்பாடுகள் அன்னதானம் அதுகள் கொடுக்குற மண்டபம். உங்களுக்கு இந்த காணொலி பிடிச்சிருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அமர்த்தி லைக் பண்ணிங்கன்னா போடுற வீடியோ எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்களும் உடனுக்குடன் பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் நான் இந்த பண்டாய் பீச்சையும் இந்த பெதர்டேல் மிருக காட்சி இங்கே இருக்கிற மிருகங்களை பற்றின அதையும் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் ஃபுல்லாக காட்டுறேன்.